அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் வருது, நம்மளுக்கு வாழ்க்கையில் பணம் சேராமல் போயிட்டா என்ன பண்ணுறது, பண கஷ்டம் இப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தால் இப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே அது போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது, உங்களை நிம்மதியே இருக்க விட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மனத்தெளிவும் ஏற்படும், பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியும் கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் 25ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. பொதுவாக பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் வியாழக்கிழமை நாளில் செய்யும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் இன்றைக்கி சஷ்டி திதியும் வேறு இருக்குது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் இன்று கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளில் வந்திருக்கிறதுனால இதை குபேர சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குதுங்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு பல அற்புதங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 2 பதிவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 7 அப்படிங்கிற எண் சேர்க்கை இருக்குது. இது இருக்கக்கூடிய நாளில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா நல்ல பலன் கொடுக்கும். அதே போல் 2525 அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த தேதியானது 25, அதே போல் வருஷமும் பார்த்திங்கன்னா 25 இந்த மாதிரி வருது. அதே போல் என்னுடைய கூட்டுத்தொகை பாருங்கள், 2 + 5 7ன்னு கிடைக்குது இல்லையா. இப்படி தான் நமக்கு இந்த 7 சேர்க்கை அப்படிங்கிறதும் கிடைக்குது. சரி, இப்போ நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இன்றைக்கி நமக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு ஒரு பேனா மட்டும்தான் தேவைப்படுது. க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது. ஏன்னா பச்சை நிறங்கிறது பணவசிய நிறம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உரிய நிறம், அது கூடவே குபேரருக்குரிய நிறம்னு இந்த கலரை நம்ம சொல்லலாம். இதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம 2 விதமாக செய்யலாம். 2 விதமாக செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது முதல் மெத்தடுக்கு ஒரு பேனா மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இன்னொன்று நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு பேப்பரும் தேவைப்படுது. அதாவது எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு தேவைப்படுது. நான் 2யுமே உங்களுக்கு இதில் சொல்கிறேன். உங்களுக்கு இது எது ஓகே இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இன்றைக்கி லீவ் இருக்கும். அதனால் குடும்பத்தோடு நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க தான். வெளியில் போகிறது கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த அற்புதமான நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு சொல்ல போகிறேன். சரிங்களா? இதை நீங்கள் 1 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஜஸ்ட்டு அப்படியே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிகமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிம்பிளான மெத்தடு சொல்கிறேன். அப்புறம் இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் எல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. எந்த டைமில் வேணாலும் நம்ம இதை தாராளமாக செய்யலாம். சரி, எப்படி செய்யணுங்க பார்த்தலாமா? இப்போ முதல் மெத்தடுக்கு அந்த பேனா, க்ரீன் கலர் பேனா மட்டும் எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதாவது மைண்டுக்குள்ளே எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பவர்ஃபுல்லான சிம்பலை நீங்கள் உங்களுடைய உடம்பனுடைய இடதுபுறம், அதாவது இப்போது உள்ளங்கையில் வரைஞ்சிக்கலாம், லெஃப்ட் ஹேண்டில். சரிங்களா? இல்லைன்னா ரிஸ்ட் பகுதியில் வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஷோல்டரில் வரைஞ்சிக்கலாம். ஏதாவது ஒரு பக்கத்தில் லெஃப்ட் சைடு இடது பக்கமாக நீங்கள் வரைஞ்சிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இது பாருங்கள், ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டிருக்கா, இதுக்குள்ளே சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். இது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது குரு பகவானுக்குரிய சிம்பிள். சரிங்களா? 2 போட்டு பக்கத்தில் 1 மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். இது போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரியன், இந்த பக்கம் இருக்கிறது சந்திரன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி லெவல் குறையுது அல்லது மனசில் அடிக்கடி டென்ஷன் ஆகுது அப்படின்னாலும் இதை செய்யலான்ட்டு இந்த காரணத்துக்காக தான் சொன்னேன்.
இப்போ பார்த்திங்கன்னா பண அவசியம், அதே கூடவே நம்மளுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, செய்கிற வேலையில் நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிம்பிளானது நமக்கு உதவும். இதை பார்த்து பொறுமையாக உங்களுடைய உடம்புனுடைய லெஃப்ட் பகுதியில் நீங்கள் உள்ளங்கையிலேயே வரைஞ்சிக்கலாம், மணிக்கட்டிலே வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இல்லைனா மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்தும் தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சேர்கிற மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள். இது ஒரு மெத்தடு. இதை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைக்கோ தாராளமாக போய் பார்க்கலாம். இன்னொன்று வந்து பேப்பர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த பேப்பரில் இதே சிம்பிளை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஆயில், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பட்டை தைலம் அல்லது ஒரு சந்தனாதி தைலம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு ஏலக்காய் ஆயில், இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு ஆயில் நல்ல நறுமணம் இருக்கிற மாதிரி, ஒரு யூக்கலிப்டஸ் ஆயிலாக இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். சரிங்களா? இல்லைன்னா பர்ஃப்யூம், இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பேப்பரில் லைட்டாக வந்து அப்படியே படுற மாதிரி அப்படியே வந்து தெளித்து விடுங்க. இல்லை ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மணி அஃபர்மேஷன் சொல்கிறது, பணம் உங்களை தேடி வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ கையிலே நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் அங்கேயும் ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். கிராம்பு ஆயில், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பட்டை பொடி விட்டுடைய ஆயில் அல்லது சந்தனாதி தைலம், இல்லை ஏதாவது ஒரு பர்ஃப்யூமு, ஏதாவது ஒரு பாடி ஸ்ப்ரே, ஏதாவது ஒன்று சம்திங், ஏதாவது ஒன்று நல்ல நறுமணம் மிகுந்ததாக இந்த சிம்பிள் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். கையில் வரைஞ்சவங்க கையில் பண்ணிக்கோங்க. பேப்பரில் வரைஞ்சவங்க பேப்பரில் ஜஸ்ட்டு அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். கிழிஞ்சிச்சின்னா மட்டும் நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. இன்றைக்கி செய்கிறதுல இதை விட ஒரு சிம்பிளான மெத்தடு இருக்கவே முடியாது. அதிகப்படியான பலன் தரக்கூடிய நாள், அதிகப்படியான பலன் தரக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.